அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். Before I begin this message, I just want to thank the host, Sister Esther Glory, for giving me this opportunity to share the word. And this had come along with இந்த வாய்ப்பை கொடுத்ததான சகோதரி எஸ்எஸ் சகோதரிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். And this is a divine connection. இது வந்து ஒரு தெய்வீக ஒரு தொடர்பாக இருக்கிறது. Through Pastor Hazel Govinda from Durban, South Africa, to Pastor Rebecca Bala, and to Pastor Esther Glory. அங்கே ஹெய்சல் சவுத் ஆப்பிரிக்கா ஹெய்சல் பாஸ்டர் மூலியமாக, ரெபேக்கா பாலா பாஸ்டர் மூலியமாகவும், அங்கிருந்து எஸ்தர் சகோதரி மூலமாக இந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. Amen. Our God is a Trinity God, the Father, Son, and the Holy Spirit, and that's how the three people were used for me to be online today. ஆமென். இங்க பரிசுத்த ஆவியினாலே அவருடைய வல்லமையினாலே நாம எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். Amen. Amen. And so I want to thank all the 38 participants who are online for your time. அங்க இருக்கிறதான 38 இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இந்த ஜெபத்திற்கு வந்து தங்கள் நேரத்தை செலவழித்து இங்க கூடி வந்திருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறேன். I also want to thank Sister Surya Kumari all the way from Germany for the anointed time of prayer, and she has set the stage for the message. அங்கே பாருங்க, ஜெர்மன் தேசத்திலிருந்து சூரியகுமாரி தேவி செய்த அருமையான ஆராதனை, இந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கான தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்ததற்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். And because this is my first message on this ministry, நான் இந்த மினிஸ்ட்ரியிலே இதுதான் என்னுடைய முதலாவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதான ஒரு தருணமாக இருக்கிறது. and so many of you will want to know, who is this guy? எல்லாரும் நினைச்சிருப்பீங்க, யார் இந்த நபர் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. So it's fair that I introduce myself to you. அதாவது நான் என்னை குறித்து நான் அறிமுகம் செய்ய வேண்டியது ஒரு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். So I was born in the south of India in a small town called Trichinopalli. நான் இந்திய தேசத்திலே தென்னிந்திய பகுதியிலே தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகிற ஊரிலே பிறந்தவன். And then after I finished my education, Pastor, you broken, Pastor. Sorry, can you repeat again because you're broken? Okay. Sorry. So after I finished my higher secondary in Trichy, நான் மேல்நிலை பள்ளியை திருச்சியில முடித்த பிறகு I went to Chennai to do a 3 years in diploma in printing technology. அங்கே சென்னைக்கு சென்று 3 வருட பிரிண்டிங் டெக்னாலஜி படிப்பை தொடரும்படிக்கு நான் அங்கே சென்றேன். So in 1985 I finished my printing and went to work in Dubai. அங்கே 1985 இந்த சென்னையிலே இந்த படிப்பை முடித்த பிறகு நான் துபாய் தேசத்திற்கு வேலை நிமித்தமாக கடந்து சென்றேன். In 1988 1988 3 ஆண்டுகளுக்கு பிறகு I got an opening in Africa. நான் ஒரு வேலை அங்கே எனக்கு தென் ஆப்பிரிக்காவிலே எனக்கு ஒரு வேலை அங்கே கிடைத்தது. Zanzibar, East Africa. கிழக்கு ஆப்பிரிக்கா ஜான்சிபா என்ற இடத்திற்கு. It's a small island. அது ஒரு சின்ன தீவு. North to south length is 60 kilometers. அங்கே அது 65 கிலோமீட்டர் நீள அகலம் கொண்டது. East to west is 45 kilometers. அங்கே கிழக்கு மேற்காக 45 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. And in the year, so I was born in a strong Roman Catholic family. நான் கத்தோலிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்த கடுமையான ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தேன். I studied in top quality Catholic schools. நான் மிகவும் கடினமாக நடத்தக்கூடியதான கத்தோலிக்க பள்ளியிலே பயின்றவன். In Zanzibar, I was married in the St. Joseph's Catholic Cathedral in the year 1995.
Sorry, Pastor, yours is broken, Pastor. Sorry, your voice is broken. Sorry, can you repeat once again? I said I was married also in the Catholic Church in Zanzibar in the year 1995. Pastor, excuse me. 1995 ஆண்டு அவர் சந்திப்பா அந்த இடத்துல மரிப்பு பண்ணினாராம். Okay, Pastor. Sorry, I couldn't hear. Yeah, married. Okay. In 1999 in Zanzibar, 1999 சான்சிபாவிலே I was invited to a Pentecostal prayer meeting. நான் ஒரு பெந்தகோஸ்தே ஒரு கூட்டத்திற்கு நான் சென்றேன். And at that meeting I got born again. Pastor, விட்டு வருது. Sorry, I couldn't hear you. Where are you from? From which part of the world translating? I am from London. London. And Pastor, Yeah. your internet problem. Your My internet problem. connection, yes, we can't hear you properly. I'm on Wi-Fi. I can't. The sound is coming and going and up and Yeah, down. my. It's Really? up. Yeah, breaking your voice is breaking, Pastor. Oh my golly. From Brighton to London. And I'm surprised. I'm on Wi-Fi here in my friend's house. Hallelujah. Okay. Let's pray for the Wi-Fi. Father, in Jesus' name, we speak over this Wi-Fi connection and we command it to be restored to normal condition in Jesus' name. Amen. Okay. So, Amen. 1999, I got born again. நான் 1999 நான் மறுபடி பிறந்த ஒரு கிறிஸ்தவனாக மாறினேன். And I had a personal encounter with Jesus. நான் தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய தரிசனத்தை நான் சந்தித்தவனாக இருந்தேன். And then I came to realize two things. அதற்கு பிறகு நான் 2 காரியங்களை குறித்து நான் உணர்ந்தவனாக இருந்தேன். Number one, ஒன்று, Christianity is not a religion, but a personal relationship with Jesus. Amen. அதாவது கிறிஸ்தவம் என்பது அது ஒரு மதம் அல்ல, அது தேவனோடு கூட இருக்கிறதான ஒரு உறவு. Number two, இரண்டாவது, Christianity is not just some information about Jesus, but a personal revelation about Jesus. அது வேதம் என்பது அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தகவல் அல்ல, அது அவரோடு இருக்கிற தனிப்பட்ட ஒரு உறவு. So from the year 1999 to the year 2002, for 3 years, I sat and for the first time in my life started reading the Bible. முதல் 3 ஆண்டுகள் 99 இருந்து 2002 வரைக்கும் நான் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்தேன். And I came to know the knowledge about Jesus. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நான் நிரப்பப்பட்டேன். And in those 3 years, அந்த 3 ஆண்டுகளிலே God gave me a diploma in pneumatology. What, Pastor? Can you repeat again? In those 3 years of reading the Bible, 3 ஆண்டுகள் நான் அந்த வேதத்தை படிக்கிற பொழுது God gave me a diploma in pneumatology. அதாவது அந்த படிப்பை முடிக்க நியூமெட்டாலஜி அந்த படிப்பை முடிக்கிறதான டிப்ளோமா ஆண்டவர் கிருபை செய்தார். What is pneumatology? நியூமெட்டாலஜி என்றால் என்ன? It's the study of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியை குறித்ததான ஒரு படிப்பாகும். And it's the practical work of the Holy Spirit in a person's life. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அங்கே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை குறித்ததாகும். So I have not got a degree in theology. நான் அங்கே வேதாகமத்தை குறித்ததான ஒரு பட்டப்படிப்பு நான் படிக்கவில்லை. Hallelujah. Hallelujah. Amen. So my ministry that God has given me, அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையிலே தேவன் கொடுத்ததான ஊழியம் என்பது is the practical ministry. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நடைமுறைப்படுத்துகிறதான ஒரு அனுபவமாக இருக்கிறது. So it's not just speaking. அது வெறுமனே அது பேசுகிறதான ஒரு ஊழியம் அல்ல. It is confirming what you speak with signs and miracles.
அங்கே பார்க்கிறோம். அங்கே பேசுவது மாத்திரமல்ல, அது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது அற்புதங்களை அடையாளம் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. In 1 Corinthians chapter 4 and verse 20, முதலாம் கொரிந்தியர் அதிகாரம் 4:20, அதிகாரம் 20ஆம் வசனம். Yeah, it says, for the kingdom of God is not in word but in power. யாராவது ஒருத்தர் பைபிள் வாசிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் தேவத்திலே பலத்திலே உண்டாயிருக்கிறது. Amen. Hallelujah. Amen. Today we need the power of God. இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை. Hallelujah. And if Hallelujah. you are experiencing the power of God, today you're going to experience it. நான் எப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அங்கே அனுபவித்தேனோ அதே போல நீங்களும் இன்றைய நாளில் நீங்க அனுபவிக்க போகிறீர்கள். In the year 2009, in the year 2009, 2009ஆம் ஆண்டு God opened a door for me to go to Dubai to preach the gospel. அங்கே 2009 துபாய்க்கு சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். Until today I go to Dubai regularly. Till today I go regularly to Dubai to preach the gospel. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியத்தை ஆண்டவர் திறந்து கொடுத்து அங்கே ஊழியம் செய்யத்தக்கதான கிருபை ஆண்டவர் செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. It's a 100% Muslim country. அது 100% முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கிறது. Zanzibar is a 99% Muslim island. அங்கே ஜான்சிபார் என்பது 99% முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு தீவாக காணப்படுகிறது. And they need to know the practical power of God. அவர்கள் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதத்தை, அதிசயத்தை, வல்லமை அனுபவிக்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். Simply talking can do nothing to the devil. Sorry, Pastor, can I get once again because breaking? Sorry. Simple talking can do nothing to the devil. அங்கே நாங்கள் வெறுமனே பேசுவது அங்கே சத்ருவை ஒன்றும் செய்து விட முடியாது. You need the anointing to drive out the devil. ஆமென். அங்கே தேவனுடைய அபிஷேகம் அங்கே பிசாசுகளை துரத்தக்கூடியதாக இருக்கிறது. And so God has given me the healing and deliverance ministry. அங்கே கர்த்தர் எனக்கு அங்கே சுகப்படுத்துகிற ஒரு வல்லமையும் அங்கே பிசாசுகளை துரத்துகிற வல்லமையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். If you want to experience deliverance ministry, driving out demons, come to Africa, I will take you. நீங்கள் ஒருவேளை நீங்கள் சுகப்படுத்த விரும்புகிறீர்களா அல்லது பிசாசுகளை துரத்த விரும்புகிறீர்களா, இங்கே ஜான்சிபாருக்கு வாருங்கள். அங்கே என் மூலமாக ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். And the Holy Spirit taught me, அங்கே பரிசுத்த ஆவி எனக்கு சொன்னதாவது, how to do the ministry. எப்படி ஊழியத்தை செய்வது. It is exactly how Jesus did the ministry. எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில் ஊழியம் செய்தாரோ அதை போன்று ஊழியம் செய்யும்படியாக அங்கே பரிசுத்த ஆவி எனக்கு வழி நடத்தினார். And in the Gospel of Matthew chapter 4 and 23, அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே it says, and Jesus went about all Galilee, teaching in their synagogues, preaching the gospel of the kingdom, and healing all kinds of sickness and all kinds of disease among the people. அங்கே பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். It also says in the Gospel of Matthew chapter 9 and verse 35 that Jesus went about all the cities and villages, teaching in their synagogues, preaching the gospel of the kingdom, and healing every kind of sickness and every disease among the people. அவர் எல்லா பட்டணங்களிலிருந்து அங்க தேவனுடைய ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கித்து வியாதிகளை சுகப்படுத்தி பிசாசுகளை அவர் ஓட்டினார். So that's how Jesus did the ministry. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களிலே தனது ஊழியத்தை செய்தார். That's how the Holy Spirit taught me to do the ministry. அதை போன்றவே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அந்த ஊழியத்தை செய்யும்படியாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். So the ministry begins with a teaching. அந்த ஊழியம் பரிசுத்த ஆவியானவருடைய போதனையின்படி அது தொடங்கப்பட்டது. So teaching means to impart knowledge. Pastor, sorry, Pastor, breaking. Can you once again, Pastor?
Teaching means to impart knowledge. இம்பார்ட். Yes. அங்கே உபதேசம் என்பது அங்கே தேவனுடைய ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. Preaching is the Holy Spirit turning that teaching into a revelation. Pastor, please can you repeat, because breaking, Pastor, again breaking, Pastor. Okay, so the preaching means உபதேசம் என்பது is the power of the Holy Spirit பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் அடிப்படையானது to turn the teaching into a revelation. அங்கே தேவனுடைய உபதேசத்தை அங்கே வெளிப்படுத்துதலாக மாற்றுவது, தேவனுடைய வல்லமையின்படி அங்கே வெளிப்படுத்துதலாக மாறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. So today I'm going to give you a simple teaching. இன்றைக்கு நான் கொடுக்க இருக்கிறதான அந்த உபதேசம் தேவனுடைய வார்த்தையின் உபதேசம். And the Holy Spirit will turn it into a revelation to you. அங்கே பரிசுத்த ஆவியான அந்த உபதேசத்தை வெளிப்பாடாக அவர் மாற்றுவார். So be prepared to receive a revelation today. அதற்காக இன்றைக்கு நான் அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்காக அந்த வெளிப்பாட்டினை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆயத்தமாக பண்ணுங்கள். So the title of my message today is, இன்றைக்கு என்னுடைய தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு, how God answers prayer requests. நம்முடைய ஜெபங்களே அவர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்ததானது. So very simple, just 3 points and we're going to finish the message. 3 பகுதிகளாக இருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய செய்தி முடிந்துவிடும். And I want to do justice and honor the timing that Pastor Esther Glory has given me, 30 minutes. அங்கே 30 நிமிடங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்குள்ளாக நான் முடித்து விடுவேன். Amen. Okay. So how God answers our prayer request. எப்படி நமது ஜெபங்களுக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்ததானது. Let's see the very first way. முதலாவது பகுதி Matthew's Gospel chapter 8 verse 1 to 4. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 - 4. When Jesus had come down from the mountain, a great multitudes followed him, and behold, a leper came and worshipped him, saying, Lord, if you are willing, you can make me clean. Then Jesus put his hand and touched him, saying, I am willing, be cleansed. And immediately his leprosy was cleansed. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, அதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். ஆமென். Amen. So the first way that God answers prayers, அங்கே இயேசு கிறிஸ்து நமது ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். The very first way. முதலாவது பகுதி, I am willing. எனக்கு சித்தம் உண்டு. That means your prayer request is immediately granted. அதாவது தேவனுக்கு சித்தமானால் உடனடியாக அது கேட்கப்படும். Now every believer would love for God to answer prayers immediately. Am I right? எல்லாரும், எல்லா ஜனங்களும், தேவனுடைய ஜனங்கள் தம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கும் என்று விரும்புகிறார்கள், இல்லையா? உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க வேண்டும் விரும்புகிறீர்கள் அல்லவா? But maybe God does not answer every request immediately. ஆனால் சில ஜெபங்களை ஆண்டவர் உடனடியாக கேட்பதில்லை. Amen. But but many times people want everything instant, like instant coffee, like an ATM machine. அநேக ஜனங்கள் உடனடியாக தனது ஜெபத்தை ஆண்டவர் கேட்கும் என்று விரும்புகிறார்கள். அதாவது உடனடி காஃபி, உடனடி டீ போல உடனடியாக தனது ஜெபத்தை கேட்க வேண்டும் அநேகர் விரும்புகிறார்கள். These days the world is going digital. இந்த நாட்களிலே அது ஒரு எலக்ட்ரானிக் ஒரு உலகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். Everybody's got a card. எல்லாரிடத்திலும் அங்கே ஒரு அடையாள அட்டைகள் இருக்கிறது. So you put your card in the ATM machine, you can take money immediately.
அங்கே ஏடிஎம்ல நாம் அந்த அடையாள அட்டையை சொருகி நமக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். Praise the Lord. You put கர்த்தருக்கு money ஸ்தோத்திரம் in உண்டாகட்டும். the machine, in the vending machine, and you get your product. அங்கே பார்க்கிறோம் அந்த ஆட்டோமேட்டிக் மெஷின்லயே நாம் அந்த என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை வந்து தேர்வு செய்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். So there is one way that God answers prayers immediately. ஒரு வழி என்ன சொல்ல, சில ஜெபங்களை ஆண்டவர் உடனடியாக எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். In the year 2002, 2002ஆம் ஆண்டு, after 3 years of reading the Bible, அந்த 3 வருட வேதாகமத்தை படித்ததற்கு பின்பு, I had a desire to pray for sick people. நான் என்னுடைய இருதயத்திலே அங்கே வியாதியத்துல ஜெபிக்கும்படிக்காக விரும்பினேன். And then the request came to me, somebody's got malaria in the village of Zanzibar to pray. அங்கே ஜான்சிபாவிலே சில நபர்கள் மலேரியாவால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். So I went to the house in the village. அந்த பாதிக்கப்பட்டுள்ள வீடுகளுக்கு நான் அந்த கிராமங்களுக்கு சென்று, it was a hut house. அது வந்து ஒரு குடிசை பகுதி. I have to bend to get into the house. நான் அங்கே குனிந்து செல்ல வேண்டும்படியாக இருந்தது. And they brought the patient, a girl who was having malaria. அங்க ஒரு பெண்மணியை சிறுமியை அழைத்து கொண்டு வந்தார்கள், அந்த மலேரியா பாதிக்கப்பட்டவர்களை. And so I was so happy. நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். Jesus said, you will lay the hands on the sick and they will be healed. தன்னுடைய கைகளை வைத்த போது அவர்கள் சுகமானார். இயேசு வியாதியின் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் சுகமானார்கள். So I said, shall we pray? நான் சொன்னேன், ஜெபிப்போமா என்று சொல்லி. They said, yes, ready. அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆயத்தம் அப்படி என்று சொன்னார்கள். So I put my hand on this girl's head and I confessed that scripture, you will lay the hands on the sick and they will be healed. அங்கே வசனம் சொல்லுகிறது, வியாதியின் மேல் கைகள் வையுங்கள் அப்போது அவர்கள் சுகமாகலாம் என்று சொல்ற வசனத்தின்படி நான் எனது கைகளை அவர்கள் மேல் வைத்தேன். But the moment I claimed that scripture, sorry pastor, can you repeat once again? When I laid my hand on that girl's head and I pronounced that scripture, அந்த பெண்மணியின் அந்த சிறுமியின் மீது என் கைகளை வைத்து அந்த வசனத்தை நான் சொன்ன பொழுது, this girl's eyes became big. அங்கே அந்த சிறுமியினுடைய கண்கள் மிக பெரிதாக மாறினது. Her face became angry. அவள் மிகவும் கோபப்பட்டாள். அவள் முகம் கோபப்படும்படியான ஒரு முகமாக மாறுகிறது. The first time I got afraid in my life. அப்போது முதன்முறையாக நான் மிகவும் பயந்து போனேன். I thought she is going to beat me up. அந்த நேரத்திலே நான் அவள் என்னை அடிக்க போகிறாள் என்று நினைத்தேன். I wanted to run away. அங்கிருந்து ஓடி விடும்படியாக நான் விரும்பினேன். But at that moment, ஆனால் அந்த சமயத்திலே the Holy Spirit revealed to me. அங்கே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். 2 Timothy chapter 1 and verse 7. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். First chapter verse 7. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். For God has not given you a spirit of fear, but a spirit of power, love, and a sound mind. அங்கே பரிசுத்த ஆவியான அங்கு சொன்னார், என்னிடத்திலே தேவன் பயத்தின் ஆவியில் அல்ல, அங்கே அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்துட்டார் என்று எனக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். And when I boldly pronounced that scripture, அதை நான் அங்கே தைரியமாக அந்த வசனத்தை நான் சொன்னேன். something happened. உடனடியாக ஏதோ ஒன்று நடந்தது. A miracle healing instantly. உடனடியாக அங்க ஒரு அற்புதம், அங்கே ஒரு சுகம் அங்கே நடந்தது. How God answers prayer. எப்படி தேவன் நம்முடைய ஜெபத்தை அங்கே I கேட்கிறார். am willing, immediate answer. அங்கே தேவன் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி அங்கே உடனடியாக அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டார். That prayer அப்படிப்பட்ட ஜெபங்கள் opened the door for the village ministries in Zanzibar among the 99% Muslims. அங்கே இந்த சம்பவம் அங்கே சான்சிபாவிலே 99% முஸ்லிம்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷிக்க தேவன் ஒரு வழிவாசலை ஏற்படுத்தினார். Hallelujah. Hallelujah. I did not have a church. I did not have a land. Under the mango trees, I was conducting my service. எனக்கு தனிப்பட்ட ஒரு சபையோ ஒரு இடமோ எதுவும் கிடையாது. ஒரு மாங்காய் மரத்தின் கீழே என்னுடைய சபையை அந்த ஜெபத்தை நான் தொடங்கினேன். That's how I began my ministry in Zanzibar, Africa. அப்படித்தான் அங்கே ஜான்சிபாவிலே சவுத் ஆப்பிரிக்கால இருக்க அந்த ஜான்சிபார் தீவில் என்னுடைய ஊழியம் தொடங்கினது. ஆமென். And every time God confirmed with healings
and deliverance. ஒவ்வொரு முறையும் தேவன் அங்கே அற்புத சுகத்தை கொடுத்து பிசாசுகளை அவர் துரத்துகிறார். Number 2, இரண்டாவதாக, how God answers prayer. எப்படி தேவன் ஜெபத்தை கேட்பார்? Please wait. காத்திருக்க வேண்டும். Please wait. காத்திருங்கள், தயவு செய்து காத்திருங்கள். We see in the Gospel of John chapter 11, யோவான் 11ஆம் அதிகாரம், we see that the best close friend of Jesus, Lazarus, was sick. அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய நண்பனான லாசரு அங்கே சுகவீனப்பட்டார். And they sent a message to Jesus, your best friend is sick. அங்கே இயேசு கிறிஸ்துக்கு அந்த செய்தியை கடத்தினார்கள். உமது நண்பன் லாசரஸ் அங்கே வியாதியா இருக்கிறார் என்று. But the response of Jesus is, ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிரதியுத்தரம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், he did not go immediately. அவர் உடனடியாக அங்கே செல்லவில்லை. The scripture says, வசனம் சொல்லுகிறது, the Gospel of John chapter 11 and verse 6 and 7, அங்கே யோவான் 11ஆம் அதிகாரம் 6-7 சொல்கிறது, when Jesus heard he was sick, he stayed 2 more days in the place where he was. அவன் வியாதி இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் அவர் தங்கினார். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Please wait. தயவு செய்து காத்திருங்கள். But when Jesus waited, அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே 2 நாள் தங்கி இருந்தார். in that time his friend died. அந்த தங்கியிருந்த நாட்களிலே அவரது நண்பர் மரித்து போனார். Praise the Lord. In the Gospel of John 11 and verse 17 it says, அங்கே 11ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, so when Jesus came, he had found that he had already been in the tomb for 4 days. அங்கே அவன் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வந்தபோது அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாய் இருந்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. But even though Jesus was 4 days late, அங்கே 4 நாள் இயேசு கிறிஸ்து தாமதப்பட்டிருந்தார். but still, ஆனாலும் death could not prevent the resurrection. அங்கே மரணமானது உயிர்த்தெழுதலை அங்கே தடுத்து வைக்க கூடாது இருந்தது. When Jesus stood at the tomb of Lazarus, அங்கே இயேசு கிறிஸ்து அந்த லாசருடைய கல்லறைக்கு அவர் வந்தபோது Jesus cried out with a loud voice. அங்கே இயேசு கிறிஸ்து சத்தம் விட்டு அழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 3 words. 3 வார்த்தைகள். Lazarus, come forth. லாசருவே நீ வெளியே வா. And Lazarus came out alive. உடனடியாக லாசருஸ் அங்கே மரித்தவன் உயிரோடு புறப்பட்டு அவன் வெளியே வந்தான். What I'm trying to tell you to this evening, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியமாவது, you have been praying. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், Your prayers are not answered till now. இதுவரைக்கும் அது கேட்கப்படாததாக இருக்கலாம். Maybe God is telling you, please wait, pray more. அதாவது ஒருவேளை ஆண்டவர் நீங்க காத்திரு, இன்னும் அதிகமாய் ஜெபி என்று சொல்லலாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Don't give up. நீங்கள் அதை விட்டு விடாதிருங்கள். Jesus said in the Gospel of Luke chapter 18 and verse 1, அங்கே லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், pray and do not give up. அங்கே நீங்கள் ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். My brother, my sister listening to me this afternoon, அங்கே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சாயங்கால வேளையிலே the devil may be speaking to you. devil may be, sorry pastor, The devil may be telling you, ஒருவேளை பிசாசு உங்களுக்கு சொல்லலாம், God is not listening to your prayers. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லலாம். God is far away. ஆண்டவர் தூரமா இருக்கார். But don't listen to the devil. பிசாசுடைய சத்தத்தை நீங்கள் கேட்காதீர்கள். Don't be discouraged. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். Continue to pray. தொடர்ந்து ஜெபியுங்கள். Be patient. பொறுமையாய் இருங்கள். Your prayer request is being processed in heaven. அங்கே பரலோகத்திலே உங்களது ஜெபங்கள் அங்கே ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. Hallelujah. ஹalleluya. The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, in 2 Peter chapter 3 and verse 8, அங்கே 2 பேதுரு 3:8 சொல்லுகிறது, but beloved, do not forget this one thing, that with the Lord 1 day is as 1,000 years and 1,000 years as 1 day.
பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். So don't get discouraged. நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டாம். சோர்ந்து போகாதிருங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God will answer your prayer. உங்களது ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். The problem with believers, everybody wanted immediate answer, immediate answer. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் எல்லாரும் தங்களது ஜெபத்தை ஆண்டவர் உடனடியாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். There were many prophecies upon my life. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனத்தை சொல்லி இருக்கிறார்கள். In the year 2016, in the month of November, when I was in Dubai, நான் 2016 நவம்பர் மாதம் துபாயில இருந்தபோது evangelist from Chennai met me. ஒரு சென்னையிலிருந்து ஒரு சுவிசேஷகர் என்னை சந்தித்தார். Now in the year 2002, I conducted an open air meeting in Zanzibar for him. அதாவது அவருக்காக 2003 ஜான்சிபாரிலே ஒரு கூட்டத்தை அவருக்காக நான் ஏற்பாடு செய்திருந்தேன். And now he tells me, அப்போது அவர் சொல்றார், God told him specially, அதாவது கர்த்தர் சொன்னார் என்று சொன்னார், that God is taking me from my house 300 miles away and giving me a big ministry. அங்கே நான் இருக்கிற இடத்திலிருந்து 300 கிலோமீட்டர் அழைத்து சென்று மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுக்க போறார் என்று சொன்னார். 300 miles, 480 kilometers. அங்கே 300 மைல்கள் 480 கிலோமீட்டர் தூரம் உடையதாக இருக்கிறது. Even I was amazed. I was thinking, my golly, what is this prophecy? அது உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக போயிடுச்சு. என்ன ஆண்டவர், இது என்ன தீர்க்க தரிசனம் என்று நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். So I started praying. நான் உடனடியாக ஜெபிக்க தொடங்கினேன். In 2018, after 2 years, 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2018 in my spirit, I felt ready to go 300 miles away. அங்கே என்னுடைய ஆவியிலே அந்த 300 மைல்கள் தூரமாக இருக்கிற இடத்துக்கு போக எனக்கு ஆண்டவர் இருதயத்திலே ஒரு வார்த்தை கொடுத்தார். I went and preached the gospel in that village, and I put a foundation for a church. அங்கே அந்த இடத்திற்கு நான் சென்று அங்கே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தை அங்கே ஸ்தாபப்படுத்தினேன். Then God spoke to me. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். Go to the railway tracks. அங்கே ரயில்வே ட்ராக் இருக்கிற இடத்துக்கு போ என்று சொன்னார். When I reached the railway tracks, அங்கே நான் ரயில் ட்ராக்குக்கு அங்கே நான் கடந்து சென்ற பொழுது God told me to go to the direction of the east. அங்கே கிழக்கு திசையை நோக்கி நடக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். I walked. அங்கே அதன் வழியாக நடந்து போனேன். And there is a railway station there. அங்கே ஒரு ரயில்வே நிலையம் அங்கே காணப்பட்டது. God said to buy land there. அங்கே ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கு என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். That's another village. அது மற்றொரு கிராமமாக இருந்தது. So I took the photo and video and I returned to Zanzibar. அந்த இடத்திலே புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு நான் மறுபடியும் என்னுடைய ஜான்சியாவுக்கு திரும்பி கடந்து வந்தேன். And then the next time I went to Dubai, மறுபடியும் நான் துபாய்க்கு கடந்து சென்ற பொழுது I met another prophet called Bernard Blessing from Ghana. அங்கே கானா தேசத்திலிருந்தே பெர்னார்ட் பிளெஸிங்கை நான் இந்த துபாயிலே நான் சந்தித்தேன். And he told me, Pastor Rodney, அங்கே அவர் எனக்கு தீர்க்கதரிசனமாக சொன்னார், that when he was praying for me, அவர் எனக்காக ஜெபித்த பொழுது clearly, சாரி பாஸ்டர் கமி, God told him clearly to tell me, அதாவது தேவன் மிக தெளிவாக பாஸ்டர் இடத்துல சொல்லும்படிக்காக, that God wants me to go to the capital of Tanzania and do ministry. டான்சானியாவில் இருக்கிறதான தலைநகரத்துக்கு செல்லும்படிக்காக தேவன் கட்டளையிட்டிருக்கார் என்று சொன்னார். I took out my phone. நான் என்னுடைய போனை எடுத்தேன். I showed him the photo and the video. அங்கே அந்த புகைப்படங்களை நான் அவருக்கு காண்பித்தேன். Pastor Prophet Bernard Blessed crying. அவர் பாஸ்டர் பெர்னார்ட் பிளெஸிங் அழுது விட்டார். He says, what a wonderful God. என்ன ஒரு அருமையான தேவன். He spoke to me. அவர் பேசினார். And this is a confirmation that you're already there. அந்த உங்களுக்கு தேவன் உறுதிப்பாட்டை கொடுக்கிறார் என்று சொன்னார். That was October 2018. அது 2018 அக்டோபர் மாதமாக இருந்தது. Now, January 2019. 2019 ஜனவரி மாதத்திலே when I was in Dubai again, மறுபடியும் நான் துபாய் தேசத்துக்கு வந்தபோது there was another man of God from Hyderabad, India. இந்தியா தேசத்திலே ஹைதராபாத்திலிருந்து வந்த ஒரு தேவ மனுஷன், Pastor Raja Reddy. பாஸ்டர் ராஜா ரெட்டி.
when he met me, அவர் என்னை சந்தித்தார். he put his hand on me, does not know me. அவர் என்னை குறித்து அறியவில்லை, ஆனால் என்னுடைய தலையிலே அவர் கை வைத்து And he says, அவர் God சொன்னார், is showing me a mountain and a water body. அங்கே ஒரு மலையை காண்பிக்கிறார் என்று அங்க சொன்னார் எனக்கு. And a water body. ஒரு நீர்வீழ்ச்சியை காட்டுகிறார் என்று. He says God is giving you land there. அங்கே உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார். I took my phone out and showed him the photo where God showed me to go. There is a mountain. அங்கே என்னை தேவன் கடந்து செல்லும்படிக்கான்னு சொன்ன இடத்துல நான் எடுத்த புகைப்படத்தை அவரிடத்துல நான் காண்பித்தேன். He cried. அவரும் அழுது விட்டார். Hallelujah. Hallelujah. 4 months later. 2 மாதங்களுக்கு பிறகு. 4 months. 4 மாதங்களுக்கு பிறகு. We identified 17 acres of land at the foot of that mountain there. அந்த இடத்துல அந்த மலைக்கு கீழே 16 ஏக்கர் ஒரு நிலத்தை வாங்கும்படிக்காக ஆண்டவர் 17. I bought the land and I put a foundation for a big church in the shape of a cross. அந்த இடத்திலே ஒரு அஸ்திபாரம் போட்டு மிகப்பெரிய ஒரு சபையை கட்டும்படிக்காக. How God answers prayers. எப்படி ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்கிறார்? Please wait. தயவு செய்து காத்திருங்கள். The prophecy that God had given me, I had to wait for it to be fulfilled. சில தீர்க்கதரிசனங்களை அங்கே நடப்பிக்கும்படிக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And pray while you are waiting. நீங்கள் அங்கே காத்திருக்கும் பொழுது ஜெபியுங்கள். Don't get discouraged. அங்கே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் The உண்டாவதாக. second way that God answers prayer, please wait. அங்கே இரண்டாவது வழி என்னென்று சொன்னால் காத்திருங்கள். The third way Jesus answers prayer. மூன்றாவது வழி என்ன? According to 2 Corinthians chapter 12 verse 7 to 10, it says like this. 2 Corinthians chapter 12 verse 7 to 10. And lest I should be exalted above measure by the abundance of revelation, a thorn in the flesh was given to me, a messenger of Satan to buffet me, lest I become exalted above measure. Concerning this thing, I pleaded with the Lord 3 times that he'd take it from me. And God said to me, my grace is sufficient for you. My strength is made perfect in your weakness. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். Amen. So the third way God answers prayer, I have something better in mind. ஆமென். அதாவது இதுதான் மூன்றாவது வழி. இதை விட காட்டிலும் ஒரு சிறந்த வழியை தேவன் வைத்திருப்பார். You may have an idea of how God should answer your prayer request. நீங்கள் ஒரு யோசனை வைத்திருப்பீர்கள், இப்படித்தான் எனக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு யோசனை வைத்திருப்பீர்கள். But God says to you, ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், I have something better in mind for you. இதை விட ஒரு சிறந்ததான ஒன்றை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுவார். Hallelujah. அல்லேலூயா. Again in the year 2018, மறுபடியும் 2018ஆம் ஆண்டு on my birthday, என்னுடைய பிறந்த நாளின் பொழுது 7th October, அக்டோபர் 7ஆம் தேதி a close friend of mine from Dubai prayed for me over the phone. அங்கே என்னுடைய நண்பர் துபாயிலிருந்து எனக்காக அவர் ஜெபித்தார். And as he prayed for my birthday, அவர் ஜெபிக்கிற பொழுது, என்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் ஜெபிக்கிற பொழுது, he said to me, God is telling me that he's going to give you a visa to go to Europe. அங்கே அவர் சொன்னார், ஆண்டவர் உனக்கு ஐரோப்பா விசாவை கொடுக்க போறார், யூரோப்புக்கு போகிறார் என்று சொல்லி அவர் சொன்னார். I thought to myself, நான் என்னக்குள்ள சிந்தித்தேன், to come to Europe is not easy. அங்கே ஐரோப்பாவுக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல. I said, how can God give me a European visa? எப்படி ஆண்டவர் எனக்கு ஐரோப்பா விசாவை கொடுக்க முடியும் என்று நினைத்தேன். To go and preach the gospel? அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக போவது என்பது, a man who has not got a degree in theology? நான் எனக்கு அந்த வேதத்தில் இருக்கிற ஒரு பட்டங்கள் எதுவும் எனக்கு கிடையாது. How is it possible?
அப்ப எப்படி இது சாத்தியம்? At first, to tell you the truth, I didn't pray. முதல்ல உண்மையை சொல்ல போனா நான் இதுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. But after some time, the Holy Spirit reminded me to pray. அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் இதை நினைப்பூட்டி ஜெபிக்கும்படிக்காக செய்தார். And so I started to pray. அதனாலே நான் அந்த ஜெபத்தை தொடங்கினேன். 2019, 1 year. ஒரு வருடம் 2019 வரைக்கும் நான் ஜெபித்தேன். 2020, 2 years. 2000 sorry pastor 20, 2020 2 years of prayer. 2 வருடம் ஜெபித்து முடித்திருந்தேன். 2021, 3 years of prayer. 2021 3 வருடம் ஜெபித்திருந்தேன். In the month of October 2021, அங்கே அக்டோபர் மாதம் 2021ஆம் தேதி there was an invitation to come to pray for a family who really needed prayer in France. அங்கே பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒரு குடும்பம் கண்டிப்பாக ஒரு ஜெபம் வேண்டி அங்கே கேட்டிருந்தார்கள். And so they said, please come to France to pray. அங்கே அவர்கள் சொன்னார்கள் பிரான்ஸ் தேசத்திற்கு வந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருந்தார்கள். I thought maybe this is the opportunity for God to give me the European visa. நான் நினைத்தேன் இப்படித்தான் ஆண்டவர் விசாவை கொடுக்க போறார், ஐரோப்பா விசா அப்படின்னு நினைத்திருந்தேன். So I applied for the Schengen visa to France. அதனாலே செங்கன் விசா பிரான்சுக்கு நான் அப்ளை செய்திருந்தேன். It's very expensive first. அது மிகவும் மிகவும் செலவு பிடித்தது அது. But I said, if this is the prophecy, then not a problem. அப்போ இது ஏற்கனவே திரு சொல்லியாச்சு இல்லையா, அதனால இது பிரச்சனை இருக்காது என்று சொல்லி நான் நினைத்தேன். And after doing everything, அதற்குரிய எல்லா காரியங்களும் நான் செய்த பிறகு, spending the money, பணத்தை செலவழித்த பிறகு, after 14 days I get the reply. 14 நாட்களுக்கு பிறகு எனக்கு பதில் உத்தரவு கிடைத்தது. The reply was, என்ன பதில்னா, that they are not giving the visa because they are not sure I will leave the European territory and come back. அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் வந்துட்டு மறுபடியும் நாட்டுக்கு இந்திய என்னுடைய ஆப்பிரிக்காவை திரும்ப மாட்டேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். I was very hurt. அது புறக்கணிக்கப்பட்டதனால், அந்த விசா கொடுக்காதபடிக்கு புறக்கணிக்கப்பட்டதனால் அது மிகவும் என்னை I even cried. நான் அழுதேன். But how God answers requests. அப்போ எப்படி ஆண்டவர் நமது ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார்? That day. அன்று. This is the month of October. இது 2021 அக்டோபர் மாதம். 1 year ago. ஒரு வருடங்களுக்கு முன்பதாக. God, the Holy Spirit told me. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். Don't lose hope. அங்கே நீ நம்பிக்கை இழந்து போயிடாதே. Continue to pray. தொடர்ந்து ஜெபி என்று சொன்னார். I have something better in mind for you. நான் இந்த காரியத்தை விட அதிகமான ஒரு மேன்மையான காரியத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளுவர். So I was encouraged. நான் அங்கே தேவனாலே நான் நம்பிக்கை ஊட்டப்பட்டேன். I trusted the Holy Spirit. நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தேன். This year 2022 August, இந்த 2022 ஆகஸ்ட் மாதம் I applied for another visa. நான் மறுபடியுமாக அந்த விசாவுக்கு அப்ளை செய்தேன். This time not visit visa, resident visa. இந்த முறை நான் ஏதோ வந்து போகிற விசா இல்ல, அங்கே நிரந்தரமாக தங்குவதற்கான ஒரு விசாவை நான் அப்ளை பண்ணினேன். So I applied to the United Kingdom this time. இந்த முறை நான் அப்ளை செய்தது யுனைடெட் கிங்டத்திற்கு. Praise the Lord. Praise the Lord. I did not have the courage that I'm going to get the visa. எனக்கு நம்பிக்கை இல்ல, இது கிடைக்கணும், நான் நம்பிக்கைப்படல. Just by faith. ஒரு விசுவாசத்துல நான் அப்ளை பண்ணேன். We have to do things by faith for God. எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு என்று விசுவாசத்தில் செய்ய வேண்டும். And the miracle was, அந்த அற்புதம் என்ன என்று சொன்னா, in 16 days I got the reply. 16 நாட்களுக்காக எனக்கு பதில் கிடைத்தது. When I opened the packet, அந்த அவர்கள் அனுப்பின ஒரு பார்சலை நான் பிரித்த பொழுது, in my passport the visa was stamped. என்னுடைய பாஸ்போர்ட்டிலே விசாவுக்குரிய முத்திரை குத்தப்பட்டிருந்தது. In the month of August, ஆகஸ்ட் மாதம் they stamped in that visa, அந்த பாஸ்போர்ட்டிலே அந்த விசாவை குத்தியிருந்தார்கள். allowed to enter UK for resident working on the 7th of October 2022. அங்கே 2022 அங்கே வேலை செய்வதற்கும் தங்குவதற்கும் ஒரு எல்லா காரியத்தையும் அவர்கள் அனுமதித்திருந்தார்கள். But the date was 7th October 2022. அது அக்டோபர் மாதம் 2022.
7th October. The date is 7th. 7th October 2022. Yes. Yeah. Now, the Holy Spirit is very faithful. அங்கே பரிசுத்த ஆவியான எங்கள் மேல அவர் விசுவாசம் உள்ளவராக எங்களுக்குள்ளே அவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். The 7th of October is my birthday. அந்த நாள் என்னுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. 2018 on my birthday the prophecy came. 2018ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளிலே அந்த தீர்க்கதரிசனம் வந்தது. 4 years later. 4 ஆண்டுகளுக்கு பிறகு. On my birthday I was allowed by the government of the United Kingdom to enter in the UK. அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு யுனைடெட் கிங்டம் இந்த தேசத்தில் நுழைந்து அங்கே தங்கவும் வேலை செய்யவும் எல்லா காரியங்களுக்கும் அவர்கள் அனுமதி அளித்திருந்தார்கள். He is a faithful God. ஆண்டவர் எங்கள் மேல அவர் அன்புள்ளவராக இருக்கிற தேவனாக When இருக்கிறார். he speaks and gives a promise, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக he இருக்கிறார். will keep his word. அவர் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். But can we be patient and pray for 4 years? நீங்கள் பொறுமையோடு இருந்து அந்த 4 ஆண்டுகள் இருந்து ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டது. For when God says, I have something better in mind for you. சில நேரங்களிலே ஆண்டவர் நாம் ஜெபிப்பதை விட ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருப்பார். Hallelujah. Hallelujah. I entered the UK officially on the 19th of October. நான் அக்டோபர் 19ஆம் தேதி நான் முறைப்படி யுனைடெட் கிங்டத்திலே நுழைந்தேன். On the 21st of October, I started a 21-day prayer and fasting. அந்த அக்டோபர் 21ஆம் தேதி நான் 21 நாட்களுக்கான உபவாச ஜெபத்தை தொடங்கினேன். Today is my 5th day of prayer and fasting in the UK. இது என்னுடைய அந்த 21 உபவாச நாட்டில் 5ஆம் நாளாக இருக்கிறது. Today is the 7th day since I entered the UK. நான் இந்த தேசத்துக்கு வந்து இது 7வது நாள். And today from the UK, I am preaching for a ministry online in the UK. இதுதான் முதல் முறை யூகேலிருந்து நான் இப்படி ஜூம் வழியாக பிரசங்கிப்பது இதுதான் முதல் முறை. This is how God answers prayers. இப்படித்தான் நமது ஜெபங்களை ஆண்டவர் பதிலொரு In my personal life, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, in my ministry life, என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே God has answered prayers instantly. I am willing. இப்படி 3 விதங்களே எனக்கு சித்தம் உண்டு. Number 2, he has answered, please wait. இரண்டாவதாக சில ஜெபங்களுக்கு காத்திரு. And the third way God has answered for me, I have something better for you. மூன்றாவது ஜெபத்துக்கான பதில் இதை விட நான் அதிகமாக ஒண்ணு வச்சிருக்கேன் என்பதாகும். Just before I came to the UK, நான் இந்த யூகே கடந்து வருவதற்கு முன்பதாக the same man of God, அதே தேவ மனிதன், Brother Samuel from Dubai, அந்த சாமுவேல் என்கிற துபாய் தேசத்திலான எனது நண்பர், he told me God told him that he's going to establish an English church for me in the UK. அவர் ஒரு தீர்க்கதரிசனமாக சொன்னார், நீ இங்கிலாந்து தேசத்திலே ஒரு ஆங்கில சபை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்தார். And so I'm praying like many of you. அத உங்களைப் போல நானும் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I do not know in which part of the UK God is going to give me this church. இந்த தேசத்திலே எந்த பகுதியிலே அந்த சபையை கொடுப்பார் என்று எனக்கு தெரியாது. But I'm trusting God. ஆனால் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். He promised in his word. அவர் தன்னுடைய வார்த்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். In the book of Romans chapter 4, அந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் and 21, God says, 21ஆம் what he has promised, he is able to perform it. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, My brother, my sister, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, if you are listening to me and you have been praying, நீங்கள் என்னுடைய இப்போ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பனால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால், if your prayers are not yet answered instantly, ஒருவேளை உங்களுடைய ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படவில்லை என்று சொன்னால், if you are still waiting for that prayer, இன்னும் நீங்கள் உங்கள் ஜெபத்துக்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், don't give up hope. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். I did not give up hope. நான் என்னுடைய ஜெபத்திலே நான் சோர்ந்து போகவில்லை. Even now, I do not know where God is going to give me this church. எனக்கு தெரியல என்ன ஆண்டவர் இந்த தேசத்துல எந்த இடத்துல சபை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. But I know God has reserved for me a pastor, a ministry and a church. ஆனா இந்த தேசத்திலே எனக்கு ஒரு சபையை கொடுத்து ஒரு பாஸ்டர் ஊழியத்தை கொடுப்பார் என்று நான் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். And I'm trusting God.
சாரி பாஸ்டர். And I'm trusting God. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். And one day I will come on this ministry to share the testimony, the location, the person where God has reserved for me to preach the gospel. அங்கே ஒரு நாள் நிச்சயமா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் இந்த இடத்துல இந்த நபர்னாலே எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி நான் சாட்சி கொடுப்பேன். So as I conclude this message for today, நான் இந்த முடிவுரைக்கு வர விரும்புகிறேன், இந்த செய்தியினுடைய முடிவுரைக்கு வர விரும்புகிறேன். I just want to encourage you and encourage myself also. அங்கே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் எனக்குள்ளே நான் உற்சாகப்படுத்திக் கொள்வேன். அதே போல When I entered in the UK, I do not know anybody. இங்கே யுனைடெட்ல நுழைந்த போது எனக்கு ஒருவரை கூட எனக்கு தெரியாது. But in 7 days, God has connected me with Pastor Rebecca Bala and Pastor Esther Glory. இந்த யுனைடெட் கிங்டம் நுழைந்த 7 நாட்களுக்குள்ளாக அங்கே பாஸ்டர் ரெபேக்கா பாலாமா மூலியமாக எனக்கு சகோதரி எஸ்தர் மூலியமாக எனக்கு இந்த ஊழியத்தை, இந்த ஜெபத்தை ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறார். And today so many of you are listening to me. இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. And what a joy it is for me and comfort for what God has done in my life. இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி என் இருதயம் பூரிப்பதாக இருக்கிறது. And before I close, நான் முடிக்க முன்பதாக I want to introduce you. See her name, Lucinda Vijay. That's my youngest sister from Chennai. Which one, Pastor? What name? Lucinda Vijay. Lucinda Vijay. அது என்னுடைய சகோதரியாக இருக்கிறார்கள். இந்த இதுல வந்திருக்கவங்க லுசிந்தா விஜய் என்பவர்கள் என்னுடைய சகோதரி. She's my youngest sister. She's 12 years younger than me. என்னை காட்டிலும் 12 வயது கூடிய ஒரு இளைய சகோதரி அவர்கள். I want to thank my brother Agnello from Dar es Salaam, Tanzania. Agnello, அவருக்கு நான் நன்றிகள் சொல்ல விரும்புகிறேன். From Dar es Salaam, Tanzania. From தான்சானியாவிலிருந்து அவர் வருகிறார். I want to thank my sister-in-law Rose Barreto. என்னுடைய சிஸ்டர்-in-law ரோஸ் பராவுக்காக நான் நன்றி சொல்கிறேன். You can see that photo? Yes, Pastor. Yeah. You can see that two children? Yes. One is 7 years and one is 8 years old. Nilaya and Nathania. இந்த குழந்தைகள ஒருவர் 7 வயது மற்றொரு 8 வயது. In the last 3 years, I have trained them in my house church to do praise and worship and to read the Bible. அந்த 3 ஆண்டுகள் அவங்களுக்கு நான் பழக்கி வைத்திருக்கேன். ஜெபிக்காக வேதத்தை வாசிக்கும்படியாக பழக்கி இருக்கிறேன். Hallelujah. And so for the rest of you, I do not know, I can see your names, but I want to thank you for taking your time to log on to today's prayer. And I encourage you to continue to log on prayer every day. இந்த இருக்கிற மற்றவர்கள் பெயர்கள் எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்துக்கு வந்து இந்த தேவனுடைய செய்தியை கேட்டமைக்காக. And last, கடைசியாக I want to thank that translator. இந்த மொழிபெயர்த்த சகோதரனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். It's the first time. இது முதலாம் முறை. It's the first time you are translating? No, Pastor. No, Pastor. No, many times. For me? Yeah, it's first time. Yeah. Hallelujah. இதுதான் முதல்ல நான் டிரான்ஸ்லேட் பண்றது. Because for the first time you are not used to the preacher. Sorry, Pastor. When you do translation for the first time for somebody new, it's difficult. முதல் முறையாக டிரான்ஸ்லேட் பண்ணுவது என்பது ஒருவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். But next time when you translate for me, அதாவது அடுத்த முறை பாஸ்டருக்கு நான் டிரான்ஸ்லேட் செய்யும் பொழுது there will be a mighty anointing. வல்லமையோடு அங்கே புறப்பட்டு வரும். So God bless all of you. Amen. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே.